வணக்கம் நண்பர்களே. ஒரு கடுமையான ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கு. அந்த கருத்தை நான் உங்களுக்கு காட்டி போட்டு அதுக்கு பிறகு இதை பற்றி விளக்கம் கொடுக்கணும். ஸோ நாடோடி கூட்டத்திற்கு இதில் ஒரு பெருமை. ஸோ இவர் எழுதியிருக்கிறார். இதில் அவற்றை ஃபோட்டோ இல்லை, ஒரு விடுதலை புலி என்ற ஃபோட்டோ ஒன்று அங்கே கிடக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கூட போடுறதுக்கு அருகதை இல்லை. ஸோ இவர் எழுதிக்கிறார். என்னத்துக்கு இதை எழுதிக்கிறார்னு பார்த்தீங்களா இருந்தால் அது இவற்றை கருத்தை ஏன் இப்படி எழுதிக்கிறார் என்றால், நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஜெர்மனில் இருந்து ஒரு ஒரு புலம்பெயர்ந்து வந்த ஒருவர் அங்கே எப்படி வளர்ந்தார், அந்த வளர்ந்து அவர் எப்படி கொம்பனி நடத்துகிறார், அவர்கிட்ட கொம்பனிக்கு பக்கத்தில் ஒரு வஸ்கோல்ட் வந்தது. அந்த வஸ்கோல்ட் அவருடைய சிவாண்ட பேரில் வந்ததுன்றதை நான் திட்டத்தெளிவாக விளங்கப்படுத்தினேன். அதை பார்த்து மற்றவரும் இதன் ஒரு வகையில் முன்னேறட்டும், அதாவது ஒரு ஊக்குவிக்கும் வீடியோ மாதிரி போட்டேன். அது போட்டுறதுக்கு இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இவரால் புலம்பெயராமல் அதாவது இவரால் வெளிநாடு வரையலாக கிடக்கு, இவரால் வெளிநாட்டில் உள்ள ஆக்களை பார்த்து பிராமப்படுறார் என்றதை எனக்கு இவற்றை எழுத்துலேருந்து எனக்கு திட்டவட்டமாக தெரியுது. அதாவது இவருக்கு நான் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்றால், இவர் எனக்கு தெரியலை எத்தனை மாட்ட பிறந்தார், இந்த மாதிரி பிறந்தாரு தெரியலை. புலம்பெயர்ந்த மக்கள் இல்லாட்டி இப்போ தமிழர்கள் பலர் இல்லாமல் இருப்பீர்கள், அதாவது பலர் அழிஞ்சிருப்பீர்கள். சிங்கள அரசாங்கம் உங்களை அடியோட எரிச்சிருக்கு. அப்படி ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்கள். இதனால் இந்த புலம்பெயர வச்சதே விடுதலை புலிகள் தான். ஸோ இந்த விடுதலை புலிகளுக்கு தெரியும், அரவாசி இங்கேயும் அரவாசி அங்கேயும் இருந்தால் தான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். அதனால் அப்போவே பல விடயங்களை வேறு மாதிரியான திட்டங்களை அவர்கள் உருவாக்கினார்கள், தொலைநோக்கு பார்வையோட. அந்த நோக்கு பார்வை இந்த கர்மத்துக்கு இல்லை, அதில் விடுங்க. அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் என்றால் யார்? உங்கே இருந்து இங்கே வந்தவர்களா? வேறு நாங்கள் அங்கேருந்து இங்கே வரையில் உங்கே இருந்து இங்கே வந்தவர்களா புலம்பெயர்ந்த மக்கள். ஸோ அதில் எல்லா புலம்பெயர்ந்த மக்களும் நல்ல விஷயங்கள் செய்ய போகிறதும் இல்லை, எல்லா புலம்பெயர்ந்த மக்களும் உதவிகள் செய்ய போகிறது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருவனாவது புலம்பெயர்ந்தவன் இல்லாமல் இல்லை, அதுவும் உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணம் சரி, மட்டக்களப்பும் சரி, மன்னாரும் சரி, எங்கேயோட ஒரு குடும்பத்தில் கூடுதலானார்கள் ஒருவனாவது இல்லாமல் இல்லை. அது அண்ணனோ மச்சானோ மாமனோ அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதால் அது எப்படி என்று பார்க்கணும்னா, புலம்பெயர்ந்த தேசம்தான் இப்போ நாட்டுக்கு அங்கே உள்ளவர்களுக்கு பணத்தை கொடுக்குது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ளூருக்கு உள்ள பணக்காரன் பெரிய லெவலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிள்ளி இறைக்கிறது இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள்லாம் கொடுத்தா நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை. உள்ளூருக்கு கொடுத்தால் அது என்னென்னு தெரியல, கடனாக இருக்கலாம், இதில் எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுக்கு ஒரு 50,000 இல்லை 1,00,000 கொடுக்குறாருன்னா அது உங்களுக்கு தான்ன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படியான உதவிகளை செய்கிறது இந்த புலம்பெயர்ந்த மக்கள். இந்த அரசியல்வாதிகளை, இந்த சிங்கள அரசியல்வாதிகள் ராஜபக்ச குடும்பத்தை, அதாவது அவர்கள் செய்த பிழைகளை நியாயப்படி கதைக்கிறதும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள டிக்டாக்கரோ யூடியூபரோ அவர்கள்லாம் கதைக்கிறார்கள். அது கனடாவிலேருந்து காய்ச்சாலும் சரி, இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லேருந்து காய்ச்சாலும் சரி, எங்கேருந்து காய்ச்சாலும் சரி. ஏன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள், எங்களோட மருத்துவர் அர்ச்சுனா மாதிரியான அரசியல்வாதிகளை பற்றி புட்டு வைப்பதும் புலம்பெயர்ந்த தேசங்கள் தான். நீங்கள் புட்டு வச்சால் உங்களுக்கு பிரச்சனை வரும் கூட. அதாவது அது ராஜபக்ச குடும்பத்தோட நீங்கள் புட்டு வச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு சுட்டு தள்ளி போடுவாங்க, இல்லாட்டி வெள்ளை வேணாம் கொண்டு தூக்கிட்டு போடுவாங்க. ஸோ அப்போ புலம்பெயர்ந்த மக்கள் உலகத்துக்கு இதில் ஓப்பனாக கதைக்கக்கூடிய இருக்குன்னா, இங்கே நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தான் நாங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில விஷயங்களை கதைக்கிறோம். ஸோ அப்படி எங்களை இப்படி ஒரு கருத்தை பதிவிடுறதுக்கு எப்படி இவருக்கு மனம் வந்தது? இன்றைக்கு டாலர்ஸ் இறங்குது ஆறால். ஸோ புலம்பெயர்ந்த மக்கள் உங்கள் காசு அனுப்பாமல் ஒருவன் கூட புலம்பெயர்ந்த, சரி சிம்பிளாக சொல்லுவோம், நீங்கள் உங்கள் இருக்கிற அநேகமான ஆட்கள் ஒரு 6 மாதம் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட பணம் வாங்க வருங்க. உங்களோட குடும்பத்தில் உள்ள சகோதரன் தான், அதை ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது உங்களோட குடும்பத்தில் உள்ள சகோதரர்கிட்ட ஒரு 6 மாதம் வேண்டாம் 1 வருஷம் பணம் வாங்காமல் இருந்து வாங்குவார். என்ன நடக்குன்னு பாருங்கள். அது பிறகு ஸோ அது பிறகு தான் உங்களுக்கு தெரியுமோ இந்த தம்பியின் ஏர்மை. இந்த தம்பி இஎம்ஐலேருந்து கஷ்டப்பட்டு தான் எனக்கு தாரான், இல்லை என் மாமா இஎம்ஐலேருந்து கஷ்டப்பட்டு தான் தாரான், இல்லை என் அப்பா கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறேன் என்று அதுக்கு பிறகு உங்களுக்கு விளக்கு. 6 மாதம் இங்கே புலம்பெயர்ந்த 6 மாதம் 1 வருஷம் உங்களுக்கு பணம் அனுப்பாட்டி அப்போ தெரியும். அதை விட நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உள்ள முதலாளிமார் இப்போ புலம்பெயர்ந்த மக்களிடம் இல்லாட்டி நீங்கள் எப்படி உங்கள் வாழிங்க ரெண்டு வரையாக சிந்திச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். முந்தைய லைஃப் இல்லாமல் ஒரு பண்ணையார் இருக்கிற வாழிங்க. ஒரு பண்ணையார் எப்படி இருப்பான்? சாதி திமிரோடையும் ஒரு சொல்லணும், சாதி திமிரோடையும் நெல்லை வெட்டுறா, பல்ல வெட்டுறா, அதை வெட்டுறா, இதை வெட்டுறான்னு போட்டு பேசிக்கொண்டு டேனா கதைப்பாங்க. ஸோ அப்படி கொத்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தான், உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சைக்கிள் நிற்கிது, ஆட்டோ நிற்கிது, மோட்டர் சைக்கிள் நிற்கிது, அதில் எல்லாம் நிற்கிது. நீங்கள் புலம்பெயராமல் எத்தனை பேர்ட்ட உங்கள் எல்லாம் நிற்கிது? ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லு கணக்கு போடுவாங்க இல்லை.
அந்த காலத்தில் இருந்த பண்ணையாற்ற விட்டையும் அல்ல அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஆக்கின்ற விட்டையும் தான் அந்த ஆட்டோவும் டிராக்டர்களும் அங்கிட்டு இதுகளும் இருந்தது. அப்போ எல்லாத்துக்கும் காரணத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்தால் தான் நீங்கள் எல்லாரும் வாழ்றீங்கன்றதையும் புரிஞ்சு கொள்ளுவோம். அப்போ புலம்பெயராமல் உங்கள் ஒரு உரிமை இல்லை. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். அப்போ உங்கள் இருந்தால் இங்கே வந்தாங்க, அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறோம், அதனால் உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி கதைக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த அரசியலை நாங்கள் கதைக்கிறோம். அரசியலை நாங்கள் கதைக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்காக. எங்களுக்கு தேவையில்லை அரசியலை பற்றி பேசாமல் நாங்கள் வேறு எங்காச்சும் கொண்டிருக்கலாம். அப்போ அதுக்கு நாங்கள் உங்கள் வந்து வாழ போகிறதும் இல்லை, இடக்கிட வரப்போகிறபடியும் வாழ போகிறது இல்லை. அங்கே அப்படித்தான் வாழ்ந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கை கனகாலத்துக்கு இல்லை. ஸோ இருக்கிற கொஞ்சம் காலம் தான். 51 வயதுக்கு பிறகு அங்கால எத்தனை வயது இருக்கு அதை நீங்கள் சிந்திக்கணும். அப்போ அப்படி ஒருவர் தான் அந்த கொம்பனியை நடத்துகிறார். அவர் இந்த வீடியோவை நான் போட்டதுக்கு அவரை பெருமைப்படுத்த வேண்டியது பொதுவாக மக்கள் எல்லாரும் அறிஞ்சு கொள்றதுக்காக. ஆனால் இதே அவரை இந்த கருத்துகளுக்கு அவர் இன்னும் மேலே வைத்தினா சொன்ன அவருக்கு சொன்ன அப்படி கருத்துன்னு வந்தது. நான் சொன்னேன் அந்த அந்த போட்டவருக்கு நான் கட்டாயம் அவர் பேசி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ நிச்சயம் மற்றவர்களை குறை சொல்லல. இதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள். புலம்பெயர்ந்த தேசம்தான் எல்லாத்துக்கும் தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்த தேசம்தான் எல்லாத்துக்கும் வழி அமைத்து கொடுத்து கொண்டு இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது உங்களுக்கு வழியமைத்து தர இருந்தால் இலங்கை அரசு தான் வழியமைத்து தர முடியும். ஆனால் இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தில் பெரிய கட்டடங்களோ அல்லாட்டி பெரிய பெரிய விடயங்களோ கட்டுறதுக்கு தயாராக இல்லை. அங்கே வந்து புலம்பெயர்ந்த மக்கள்லாம் எல்லாத்தையும் கட்டி கொண்டு இன்றைக்கு இவ்வளவு டிப்போ ஓடுது டப்போ ஓடுதுன்னு போய் அடிபடுறீங்க. அதெல்லாம் யார்கிட்ட காசு ஓடிக்கொண்டிருக்கு? எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த மண் பறிக்கிறதுக்கும் கல் பறிக்கிறதுக்கும் அது கட்டதும் இது கட்டதான் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கன்னா நான் தயவு செய்து தாழ்மையாக சொல்லிக்கொள்கிறேன். இப்படியா நாக்கள்கிட்ட தயவு நான் எல்லாத்தையும் சொல்லல, இப்படியா நாக்கள்கிட்ட இந்த கருத்து வந்து சரியான ஒரு ஒரு கருத்து. இந்த எனக்கு கதை கேட்க வேத்துழுவுது, வெளியில் வைக்கின்றாலும் வேத்துழுவுது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் தயவு செய்து உருவாக்காதீங்க. நாங்கள் இல்லாட்டியும் நீங்கள் இனி எங்கள்கிட்ட பிள்ளைகளோட தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையை பயணிக்க வேணும்ன்றதை மறக்காதீங்க. அடியோட இப்படியான கர்மங்கள் அறுத்துட்டு போடாங்க. அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரை உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி. கொரோனைக்காய்.